ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியே துணை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். ஏன் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சுன்னா, என் பையன் முழிச்சிட்டே தான் இருந்தார். அவரை தூங்க வச்சுட்டு அப்புறம் எந்திரிச்சு வந்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவர் தூங்கவே இல்லை. சரின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். அவர் முழிச்சிட்டே தான் இருந்தார். என் கூடயே வந்து என் மடியிலேயே உட்காந்துட்டு அதை இதையும் பண்ணிகிட்டே தான் இருந்தார். சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே அவரை வச்சுட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இன்றைக்கி ஷெட்யூல் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்த்து தமிழ் எடுத்திருக்கேன், நியூ புக்கு. 10th தமிழில் ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ணலான்னு எடுத்திருந்தேன். பட் மார்னிங் டைமு போயிடுச்சு. என் பையன் என்னை படிக்க விடல. சரின்ட்டு அதை விட்டுட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம், அப்புறம் அவர் தூங்கினதுக்கப்புறம் படிக்கலான்ட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்க போயிட்டேன். வீடு பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஏன்னா ஃபுல்லாக டாய்ஸாக தான் இருக்கும். நைட்லாம் என்னால் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் ஃபுல்லாக மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பையனுக்கு உண்டானதெல்லாம் பார்த்துட்டு அவரை தூங்க வச்சுட்டு தான் நான் அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்யூ டேஸாகவே எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால். அதனால் கரெக்டாக என்னால் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல. இப்போ வந்து என் பையனை வந்து தூங்க வச்சுட்டு மேக்ஸ் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். எடுத்தோடனையும் அவருக்கு தூங்க வச்ச உடனே மேக்ஸ் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. AIMTN சேனல் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலே பெஸ்ட்டு. நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த சேனல் ஒன்றே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் எல்லாமே பாருங்கள். இவங்க நடத்துகிற சம்ஸ்லேயே ஸ்கூல் புக்ஸும் கவர் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலே நீங்கள் மேக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நான் வேணும்னா வந்துட்டு ஏதாவது ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நான் வச்சுருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் புக் இருக்குது இல்லைங்களா, அதிலேருந்து ஏதாவது ஃபியூ கொஸ்டின் சம்ஸ் வந்து அனுப்புகிறேன். சில பேர் கேட்குறீங்க. ஸோ முடிஞ்சவங்க டைம் இருக்கிறவங்க நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டாங்கிறவங்க வந்து ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ கிளாஸ் வந்து முடிச்சுட்டேன். அடுத்து வந்துட்டு தமிழ் மார்னிங் படிக்க முடியல இல்லைங்களா, அதனால் தமிழ் எடுத்து கொஞ்சம் படிச்சுட்டு உரைநடையெல்லாம் மறந்து போகிறத மட்டும் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப தலைவலியாக இருந்தது. அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ சரி போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். படுத்து எந்திரிச்சும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப தலைவலிச்சிட்டே தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி நல்லா கம்ப்ளீட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸும் தமிழும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5:30 கிட்ட தான் வந்துட்டு GS படிக்க எடுத்தேன். பட் GS படிக்கும்போது வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து என்னால் படிக்க முடியல, தலைவலி இருந்ததுனால. ஸோ சரி சும்மா அப்படியே ரீடிங் மட்டும் விடுவோம், ஒரு லெசன் மட்டுமாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெசன் மட்டும் எடுத்து ரீடிங் விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா GSக்கு வந்து நான் என்ன புக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து GSக்கு என்ன புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் என்ன யூஸ் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் யூஸ் ஆகிறவங்க போய் பார்த்துக்கோங்க. GS வந்து எப்படி படித்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கேட்டிங்க. GS வந்துட்டு நீங்கள் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக ரீடிங் பண்ணிடுங்க. ரீடிங் விட்டதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நோட் போட்டு அதுலேயும் உங்களுக்கு மறந்து போகிற பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வந்து இயர்ஸ் நிறைய இருக்கும். இயர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பிகைனர்ஸ்க்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் போஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன். அதையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க தான் வந்து நமக்கு புக்கில் வந்து அந்த கொஷின்ஸ் எங்கே வருது, அதை எந்த இடத்துலேருந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு INMல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2 பேஜஸ் படிக்காமல் விட்டுருந்தேன். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லெசனில் வந்து கொஞ்சம் ஒரு பாதி வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கு மேலே வந்து என்னால் படிக்க முடியல. ஸோ அதை மட்டும் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து மார்னிங் டைமில் வந்து படிக்கலை அப்படின்னாலே வந்துட்டு அந்த ஃபுல் டேயில் வந்து ஏதோ ஒரு பெரிய வேஸ்ட்டான மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் டைமில் படிக்க முடியலனாலே நம்ம அதுக்கப்புறம் எது படித்தாலுமே அது ஒரு படித்த ஃபீலே வந்து இருக்கிறதில்ல.
ஸோ இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு. ஏதோ ஒரு அளவுக்கு படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7:30 கிட்டெல்லாம் ஜிஎஸ் ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற ஒர்க் பார்க்க போயிட்டேன். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கு காரணம் வந்து உங்களால் தான். ரொம்ப தேங்க்யூ. நீங்களாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்படியே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.